துலா ராசி துலா லக்னம்க்கு அதிசார குரு பயிற்சி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலிருந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு கர்மஸ்தானத்துக்கு குரு பகவான் நகராரு. முதல்லயே இந்த துலா ராசி துலா லக்னத்துக்கு குரு ரொம்ப கெட்டவருங்க. எந்த ராசிக்கு குரு பார்த்தாலும் நல்லது. ஆனால் துலா ராசியை பொறுத்தவரையும் குரு தரக்கூடிய வழி யாருமே தர முடியாது. கிட்டத்தட்ட இந்த 1.5 வருட காலங்களும் ஏதாவது ஒரு நல்லது நடந்துச்சா அப்படின்னா எதுவுமே இல்லை. வாழ்க்கை அதே இடத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பெரிய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது இல்லவே இல்லை. கௌரவத்திற்காக கடன், ஒன்று காப்பாற்றுறதுக்காக கடன், இந்த மாதிரி கடன்னே துலாத்துக்கு குரு கொடுக்காத விஷயங்கள் இல்லைங்க. இந்த துலாத்தை பொறுத்த வரையுமே குரு மாதிரி கெடுதல் செய்கிறவங்க வேற யாருமே இல்லை. நம்ம சொல்லலாம் இயற்கையான சுபகிரகம் குரு நல்லது பண்ணியிருக்காரு. நிறைய லக்னத்தை பார்த்தாலும் ராசியை பார்த்தாலும் 1000 பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வந்துடுவார். ஆனால் அந்த துலா ராசிக்கு குரு ஒருத்தரே போதும் இருக்கிற எல்லா கெட்டதும் செய்கிறதுக்கு. அந்த துலாத்தை பொறுத்தவரை இந்த குருவும் நம்மளோட ராசிநாதனான சுக்கிரன் இவங்க 2 பேரும் சேர்ந்தா போதுங்க. ஒரு மனுஷனை எப்படி ரோட்டுக்கு கொண்டு விட முடியும் அந்த அளவுக்கு விட்டுருவாங்க. அதுவுமே இந்த கிரக சேர்க்கைகள் மேஷத்தில் இருந்தாலும் சரி ரிஷபத்தில் இருந்தாலும் சரி போதுண்டா சாமி வாழ்க்கையில் அப்படிங்கிற பெரிய பாடத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார். இந்த பொதுவாக இந்த துலா ராசியை பொறுத்தவரையும் ரொம்பவே நேர்மையான ராசி. எல்லாருக்கிட்டையுமே நேர்மை நீதி நியாயத்தை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி. அதனால தான் இங்கே சனி உச்சமாகிறார். காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி சனி இந்த ராசியில் உச்சம் பெறது ஒரு யோகங்க. சனீஸ்வர பகவானுடைய ராசி உச்சம் பெறக்கூடிய ராசி துலாம்னாவே யோசிக்காமல் சொல்லலாம் நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க, எல்லாரையும் ஒரே விதமாக ட்ரீட் பண்ணக்கூடியவங்க. அது என்னங்க எல்லாத்தையும் ஒரே பணக்காரன் ஏழை இது எல்லாத்துக்குமே துலாத்தை பொறுத்தவரை தெரியாதுங்க. இந்த நல்லவன் கெட்டவங்க கூட சில சமயம் தெரியாமல் எல்லாருக்கிட்டையும் ஏமாந்து சரிசமமாக பழகி ஏமாந்து இன்னைக்கு நிற்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் நிறைய இன்னைக்கு பக்குவம் ஆயிடுச்சுங்க. லாபஸ்தானத்தில் கேது. ஆசையெல்லாம் ஒன்று இருக்கா, அதெல்லாம் எனக்கு நிறைவேறுமா நிறைவேறாதா, என்னோட உண்மையில் நிறைவேறினா என்ன நிறைவேறாட்டி என்ன, அந்த அளவுக்கு பக்குவம். யார் இருந்தால் என்ன யார் போனால் என்ன, நம்ம வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிற பக்குவத்தை இந்த காலத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. நிறைய விஷயங்கள் நிறைய எல்லாரையும் அடக்கி ஆழ்ந்துட்டு இருப்பீங்க. உங்களுடைய ஆளுமை திறனால நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் சீக்கிரம் சின்ன வயசில் ஜெயிச்சிருப்பீங்க. இன்னைக்கு என்ன முட்டி மோது ஒரு துளி உங்களால் ஒரு விஷயத்தை நவுத்த முடியல. எல்லா இடத்துலையுமே எங்கே போனாலும் உங்களுடைய கௌரவத்திற்கு ஏதாவது ஒரு பங்கம் விளைவிக்கும் செயலை தான் இந்த குரு பண்ணிட்டு இருக்கார். சொல்லவே வேண்டியதில்லை. உங்களுடைய கிரக சேர்க்கைகள்லாம் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பேசும்போதும் சுக்கிரனும் சூரியனும் கண்ணியில் பார்த்திங்கன்னா நீசம் அடைஞ்சிருக்காரு. பொருளாதாரத்துக்கு ஓடுன்னு ஓடுறீங்க. இருக்கும்போது பணத்தை சேமிக்காமல் போயிட்டீங்களேன்னு உங்கள் சம்சாரம் ஒரு பக்கம் திட்டுறது, அப்பா அம்மாவுக்கு கொடுத்துட்டீங்கன்னு அவங்க ஒரு பக்கம் திட்டுறது, சம்சாரம் பார்க்குறீங்கன்னு அவங்க திட்டுறது, இந்த மாதிரி எல்லா பக்கமும் திட்டு வாங்கிட்டு டே டு டே லைஃப்லேயே ரொம்ப உழைப்பாளி தான் இருந்தாலும் என்னுடைய குடும்பத்தில் எனக்கு அங்கீகாரம் கிடைக்காம ஓடிட்டுருக்கேன். என்னுடைய சம்சாரம் வேலை இல்லைன்னு என்கிட்ட பேச மாட்டேங்குது, சரியாக சம்பளம் சம்பாதிக்கல அப்படின்னு பேச மாட்டேங்குது, நீங்கள் இந்த வேலை தவிர உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு வாழ்க்கையில் எல்லாருமே குற்றம் குறை சொல்லக்கூடிய சூழ்நிலையில தான் இன்றைக்கி துலா ராசி இருக்குங்க. 1000 பிரச்சனை இருக்கட்டுங்க, ஆனாலும் கடவுள் பார்த்துக்குவார். ஏன் யாரையுமே ஏமாத்தாத ராசி, எல்லாரையுமே நல்லவங்க நினைக்கக்கூடிய ராசி. நிச்சயமாக கடவுள் உதவி, கடவுளோட அனுகிரகம், பெருமாளுடைய அனுகிரகம், காமாட்சி அவனுடைய அனுகிரகம் இந்த துலா ராசிக்கு என்றைக்குமே இருக்குது. எவ்வளோதான் நீங்கள் அடிங்க திரும்பி நீங்கள் பார்த்திங்கன்னா ஜெயிச்சு வந்துடுவீங்க. அதனால தான் இந்த ராசியோடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி உச்சமாகி சூரியன் நீச்சமாகி சுக்கிரன் பார்த்திங்கன்னா மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய ஒரு யோகமான வீடு. அப்போ துலாத்தை பொறுத்தவரை எவன் பிரச்சனைக்கு வந்தாலும் கடைசி காலத்தில் யார் ஜெயிப்பாங்க, செகண்ட் பார்ட் வாழ்க்கையில் யார் ஜெயிப்பாங்கன்னா நம்ம நம்பிக்கையாக சொல்லலாம். துலாம் நிச்சயமாக இன்றைக்கி இல்லைனாலுமே இவங்க ஜெயிச்சு வந்துடுவாங்க. சனி உச்சம் பெறக்கூடிய ராசி. இவங்களை தவிர வேறு யாருமே ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது சொல்லவே முடியாது. விடிய விடிய வேலை செய்கிறது, அந்த டீ குடிச்சிட்டு வேலை செய்கிறது, ஒரு பைசா எதிர்பார்க்காம வேலை செய்கிறது, ஒரே ஒரு ஹோப்பு கொடுத்துருப்பேன், அந்த ஹோப்புக்காக நான் கடுமையாக உழைக்கிறேன், ஒரு ஹோப்பு கொடுத்துருக்கேன் நான் கல்யாணம் பண்ணணும், ஒரு ஹோப்பு கொடுத்துருக்கேன் இந்த விஷயம் உனக்கு பண்ணித்தரேன், இது எல்லாமே கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய ஒரே ராசி நீங்கள் தான். அதுக்காக இரவு பகல் பாராமல் அயராமல் உழைக்கிறீங்க. இன்றைக்கும் உழைச்சிட்டே தான் இருக்கீங்க. உழைப்புக்கு பெயர் போன ராசின்னு சொல்லலாம். இந்த ராசியை பொறுத்தவரை நம்ம இன்னொன்று சொல்லலாம், பாசிட்டிவான பாயிண்ட்டு, இங்கே என்ன கிரகம் இருக்கோ யோசிக்காமல் கல்யாணம் பண்ணி வச்சலாம். திருமண வாழ்க்கையில் எப்படியோ அனுசரித்து இந்த ராசி கொண்டு போயிருங்க. வாழ்க்கையில் 1000 கஷ்டங்கள் தடைகள் தாமதங்கள் இருந்தாலுமே ஏதோ ஒரு சூழ்நிலையில் கூட கை விட்டுறக்கூடாது அப்படின்னு கடைசி வரையும் போராடக்கூடிய ராசியாக நிச்சயமாக நாங்கள் துலா சொல்லலாம்.
7ல எந்த கிரகம் இருக்குதோ இல்லையா, ஃபர்ஸ்ட்டு துலாத்த பாருங்க. துலாத்துல நெறைய கிரகங்கள், நல்ல கிரகங்கள் இருந்ததுன்னா நிச்சயமா திருமண வாழ்க்கைய காப்பாத்துறதுக்கு போராடுவாங்க. அப்ப ஒரு துலாம் ராசி ஆணையோ, ஒரு துலாம் ராசியோட பெண்ணோ நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கும்போது, நமக்கு மத்த ராசிய கம்பேர் பண்ணும்போது ஒரு 100 மடங்கு அதிகமான பலன்கள். எப்படியாவது நம்மள இவங்க காப்பாத்திருவாங்க அப்படிங்கிற எண்ணத்த அதிகபட்சமாக கொடுக்கும். இந்த நேரத்துல இந்த குருவோடைய பெயர்ச்சி 10க்கு குரு வரும்போது பதவிய பறிப்பாரா? பதவிய காணாம பண்ணிருவாரா? இவர் 6ஆம் அதிபதி ஆகுறாரு. என்னோட தொழில் என்ன நிலைமை? இதுவே 1989ல பிறந்தவங்களுக்குலாம் கேது அங்க இருக்கும். 1971 அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, 81 இந்த டைம்ல பிறந்தவங்களுக்கு ராகு அங்க இருக்கு. அப்ப பிறந்த கால ஜாதகத்த மட்டுமே தான் நீங்க இதை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா, பலன் எடுக்கணும். கோச்சாரம் அப்படிங்கிறது இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது 20 to 30% தான். அது வந்து எந்த கிரகமும் அங்க இல்லாத போது தான் இந்த பலன்கள் நடக்குமோ தவிர்த்து, முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். ஒரு கிரகங்கள் அங்க என்ன இருக்கும்போது அந்த கிரகங்கள் மேல இன்னொரு கிரகங்கள் வரும்போது அது பாசிட்டிவா செயல்படுமா? நெகட்டிவா செயல்படுமான்னு பிறந்த காலம் ஜாதகம் மட்டும் தான் 100% தீர்ப்பை சொல்லப்போகுது. அப்ப இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது 20 to 30% மேக்ஸிமம் 40%. அதாவது உங்களுக்கு எந்த கிரகங்கள் அங்க இல்லாத போது இது 60%க்கு மேலேயே வேலை செய்யும் அப்படிங்கிறத நீங்க மறந்துறக்கூடாது. இந்த கோச்சார அதிசார குரு பெயர்ச்சி. அதிசாரமாக சில காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கடகத்துல இருக்க போறாரு. உச்சமடைய போறாரு. என்ன மாதிரியான பலன்கள இந்த நேரத்துல என்ன எங்களுக்கு ஷார்ட் டெர்ம் பலன்களா என்னென்ன கிடைக்க போகுது? நெறைய வேலைய நெனச்சு பயமா இருக்கு. இன்னைக்கு போயிரும், நாளைக்கு போயிரும் அப்படின்னு வேலைய நெனச்சு கவலையா இருக்கு. இந்த வேலை லாங் டைம் நிலைக்குமா? எனக்கு மனசுக்கு புடிச்ச வேலை கிடைக்குமா? ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அங்கிருந்து என்னுடைய போதாத குறை திரும்பி வந்துட்டேன். திரும்பி அதே இடத்துக்கு போகலான்னு இருக்கேன். எனக்கு வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி கிடைக்கும்? இதனால வந்து நான் பழையபடி என்னுடைய சூழ்நிலைக்கு போவேனா? இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பதில் சொல்லுங்க அப்படின்னா, எஸ் நிச்சயமாக. திரும்பி வேலை செய்ற இடத்துக்கே திரும்பி போறதுக்கு அல்லது இத விட நல்ல ஒரு வேலை அமைஞ்சு, அவங்க மூஞ்சிலே கரிய பூசணும். என்னைய அனுப்ப விட்டவங்க மூஞ்சில கரிய பூசணும். அந்த அளவுக்கு நான் வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு நினைச்சு போராடுறவங்களுக்கு இந்த அதிசார குரு பெயர்ச்சி ஒரு நல்ல ஒரு யோகத்த குடுக்க போகுது. 2வது தர யோகம். காதலிச்சுட்டு இருக்கோம். காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ரொம்பவே இந்த பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கிறோம். பெற்றோர் அனுமதியோட கல்யாணம் பண்ணலான்ட்டு இருக்கோம். எங்க வீட்ல வந்து சொல்லி வச்சு என்னால புரிய வைக்கவே முடியல. இந்த நேரத்துல சப்போர்ட்டிவ் ஆகுமா? சப்போர்ட் பண்ணுவாங்களா? அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு பிறந்த கால குரு இன்னைக்கு கோச்சார குரு சம்மந்தப்படும்போது நெறைய விஷயங்கள் மாறுதலுக்கு உட்படுது. அப்ப இந்த நேரம் காதலிச்சு கல்யாணம் பண்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கும். 3வது தரம் நல்ல ஒரு யோகம் அப்படிங்கிறது துலாத்த பொறுத்தவரையும் பொருளாதார வளர்ச்சிகள் ரொம்ப அதிகமா இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுறேன். டே டு டே லைஃப்ல 1000, 5000ன்னு எண்ணிட்டு இருந்த கை இன்னைக்கு 500, 1000க்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். கிட்டத்தட்ட இன்னைக்கெல்லாம் பணம் இல்லாத போது ரொம்ப களங்கமா இருக்கு. இவங்ககிட்டலாம் வந்து 100, 200க்கு நம்ம கையேந்தி நிக்கிறோமே! அப்படிங்கிற இந்த 1½ வருஷமாக யோசிக்காத நாளே இல்ல. அடிச்சு சொல்லலாம் துலாம் இது மட்டும் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த சின்ன பணத்துக்கு நமக்கு இவ்வளோ வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலையாச்சு. நம்மகிட்ட இருக்கும்போது யோசிக்காம எல்லாருக்கும் செலவு பண்ணணும். இன்னைக்கு இந்த சின்ன பணத்துக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோமே நம்ம, இப்படி கூனி குறுகி நிக்கிறோமே அப்படிங்கிற வருத்தங்கள் இல்லாம ஒரு ஒரு நாளும் நீங்க தூங்கவே முடியாது. நிச்சயமா அடிச்சு சொல்லலாம். அந்த அளவுக்கு பண பிரச்சனைகள் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, தலை விரிச்சு ஆடுதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பணம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தா, அந்த கண்ணுக்கு எதிராக இன்னைக்கு காலையில கிடைச்சிரும். நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு போகும்போது 9 மணிக்கு வர வேண்டிய பணம் பாதி வருது. இல்ல கால்வாசி வருது. இல்ல ஏதாவது ஒரு தவணை சொல்றாங்க. இல்ல குடுத்தவங்க அப்புறமேல் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் சொல்லும்போது, ஒவ்வொரு நாட்களும் அழுதுட்டு தான் அடுத்தது என்ன அப்படின்னு எங்க போனாலும் இதே மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னு ரொம்பவே தயங்கிட்டு இருந்த உங்களுக்கு, இனி பண பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக சால்வ் ஆக போகுது. இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய நேரமாக நிச்சயமாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சிகள் அதிகமாகவே வரும். 10ல குரு வரனால நீங்க தொழில் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. தொழில் ஸ்தானாதிபதி உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்துல இருக்கக்கூடிய 6ஆம் இடத்த பார்க்குறப்ப சனி அங்க இருக்கிறவங்க இன்னைக்கு கோச்சாரத்துல சனிக்கு திரிகோணத்துல குரு வந்துட்டாரு. இது ஒரு யோகமான காலம்னே சொல்லலாம். அப்ப தொழில் வந்து எதுவுமே இல்லாம அப்படியே லைட்டா ஓடிட்டே இருக்கு. இனி வளர்ச்சிகள் அப்படிங்கிறது வருமா? எனக்கு பின்னாடி வந்தவங்கலாம் இதே ஃபீல்ட்ல இருந்து நெறைய சம்பாரிச்சுட்டாங்க. நான் இன்னுமே அந்த ஒண்டி குடித்தனத்துல இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு தொழில்ல தான் இருந்துட்டே இருக்கிற ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு ஏங்கிட்டு இருந்தக்கூடிய உங்களுக்கு இனி தொழில் சார்ந்த முன்னேற்றங்களும், தொழில் சார்ந்த படிப்படி வளர்ச்சிகளும் நெறைய புது புது ஆப்ஷன் இந்த நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா, குரு தொழில் ஸ்தானத்த பண்ணலாம்போது, அத பண்ணலாமா? இத பண்ணலாமா? இந்த தொழில் சரியா இருக்குமா? இன்னைக்கு ஒண்ணு யோசிப்பீங்க, நாளைக்கு ஒண்ணு யோசிப்பீங்க. அத இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இனி அந்த காலம் எல்லாமே கடந்து போயி, தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றமும், திருமண வாழ்க்கையில அப்பாடா போதும் அப்படின்னு சொல்ற மாதிரி. இதுவுமே இந்த துலா லக்னத்த பொறுத்தவரை குரு 7ல நின்ட்டாருன்னா, நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்ல. குரு கால்ல போய் சரணாகதி அடைஞ்சிரணும். அத தவிர்த்து வேற வழியே இல்லைங்க. அந்த அளவுக்கு நீங்க 1000 பரிகாரம் பண்ணுங்க.
என்ன வேணாலும் பண்ணுங்க. இது கேட்குமான்னு கேட்டிங்கன்னா, கேட்கவே கேட்காது. அப்ப குரு கால்ல போய் விழுகிறது தான். நம்ம எவ்வளோ பரிகாரம் பண்ணாலும் மானசீகமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பிரேயர் பண்ணும்போது, இருக்கிற இடத்துலேருந்து வழிபாடு பண்ணும்போது, நிச்சயமா குருவோடைய அனுக்கிரகம் கண்டிப்பாக இந்த நெகட்டிவ வந்து பார்த்தீங்கன்னா, 70% ஒதுக்கிட்டு பாசிட்டிவான 100% நிச்சயமாக குடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்காரு. துலாத்த பொறுத்தவரை 3ஆம் அதிபதி ஆகுறாரு. அவரு முயற்சி ஸ்தானாதிபதி, வெற்றிக்கு உண்டான அதிபதி. அப்ப அவர் வெற்றியும் குடுத்து தான் ஆகணும். நெறைய கஷ்டங்களை தாண்டி வெற்றி குடுக்கக்கூடிய இந்த சூழ்நிலை இனி வரக்கூடிய காலங்களும். ஏன்னா, குரு வந்து பார்க்கக்கூடிய இடம் 2ஆம் இடத்த பார்க்கறதுனால, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும், வளர்ச்சிகளும் இனி பெரிய அளவுக்கு பேசப்படும். இருந்தாலுமே இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டேஜ விட அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு உண்டான பலன்கள நிச்சயமாக குரு ஏற்படுத்தி குடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. நீங்க தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் 100% பிரதிபலிக்கும். தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.